வணக்கம். முக்கிய செய்திகள். ஜப்பானில் கடும் பனிப்பொழிவு காரணமாக இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான நிலைமை உருவாகியிருக்கிறது. சமீபத்திய தகவல்களின்படி இந்த இயற்கை பேரிடரில் குறைந்தது 30 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையைப் போலவே ஜப்பானில் பனி தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நாட்டினுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் பல அடிகள் உயரம் வரை பனி தேங்கியிருக்கிறது. சாலைகள் முழுவதும் பனியில் மூடப்பட்டதனால் வாகனங்கள் நகர முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் கார்கள் முழுவதும் பனிக்குள் புதைந்து காணப்படுகிறது. வீடுகளின் கதவுகள் கூட திறக்க முடியாத அளவுக்கு பனி தேங்கியிருப்பதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். அமோரி, நிகாட்டா, அகிதா உள்ளிட்ட பகுதிகளில் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. இந்த பகுதிகளில் அவசர நிலை அறிவிக்கப்படவில்லை என்றாலும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இங்கே ஒரு சின்ன நினைவூட்டல். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட முக்கியமான உலக செய்திகள் விரைவாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு உதவும். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. உயிரிழந்தவர்களில் பலர் வீட்டின் கூரைகளில் தேங்கியிருந்த பனியை அகற்றும் போது தவறி கீழே விழுந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பனி உறைந்து மிகவும் வழுக்கலானதாக மாறுவதனால் சிறிய தவறும் பெரிய விபத்தாக மாறுகிறது. மேலும் பனியில் வழுக்கி விழுந்த சம்பவங்கள், வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்த விபத்துகள் மற்றும் கடும் குளிரால் ஏற்பட்ட உடல்நல பிரச்சினைகள் காரணமாகவும் பலர் உயிரிழந்திருக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவசர உதவிக்குழுக்கள் இரவும் பகலும் ஓய்வின்றி மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கடும் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து அமைப்பு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. சில பகுதிகளில் பேருந்து சேவைகளும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. சில மணி நேரங்களாக அல்ல, முழு நாட்களாக சிக்கி தவிப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. பனி அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறதாலும் தொடர்ந்து பெய்யும் பனி அந்த பணிகளை சவாலாக மாற்றியிருக்கிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. பனி அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறதாலும் தொடர்ந்து பெய்யும் பனி அந்த பணிகளை சவாலாக மாற்றியிருக்கிறது எனவும் சொல்லப்படுது. கடும் காற்றுடன் கூடிய இந்த பனி புயல் காரணமாக பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹீட்டர் வசதி இல்லாமல் மக்கள் கடும் குளிரில் தவிர்த்து வருகின்றனர். வெப்பநிலை 0க்கும் கீழே சரிந்திருக்கிறதுனால் வெளியே செல்வது கூட ஆபத்தானதாக மாறியிருக்கிறது. மளிகை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை மக்கள் அதிக அளவில் வாங்கி வருவதனால் சில இடங்களில் உணவு மற்றும் தினசரி தேவைகள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலையா? உடனேயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பதான் எங்களோட அடுத்த முக்கியமான செய்தியும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நிலையை கட்டுப்படுத்த ஜப்பான் அரசு பல அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இராணுவத்தினர் மீட்பு பணிக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். பெரிய பனி அகற்றும் இயந்திரங்கள் மூலம் முக்கிய சாலைகள் சுத்தம் செய்யப்படுகின்றன. மேலும் அபாயம் அதிகமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான தங்கும் மையங்களுக்கு மாற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த மையங்களில் உணவு, தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி மிகவும் குளிர்ந்த காற்று மற்றும் ஈரப்பதமான வானிலை இணைந்ததே இந்த கடும் பனிப்பொழிவுக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. சில வானிலை நிபுணர்கள் உலகளவில் நடைபெற்று வரும் காலநிலை மாற்றமும் இதுபோன்ற தீவிர வானிலை மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் எச்சரிக்கின்றனர். மேலும் சில நாட்களுக்கு பனிப்பொழிவு தொடர வாய்ப்பிருப்பதனால் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு அரசு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இயற்கையின் சக்தி முன் மனிதன் இன்னும் பலவீனமானவன் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது.
தொழில்நுட்பத்தில் முன்னேறிய நாடாக இருந்தாலும் இயற்கை பேரிடர்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என்பதனையும் இது காட்டுகிறது. இந்த செய்தி பற்றி உங்களோட கருத்து என்ன? கீழே கருத்துக்களில் பதிவு செய்யுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க. முக்கியமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்க மறக்காதீங்க. மேலும் தகவல்கள் கிடைக்கும் போது உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வரப்படும். இதுவரை முக்கிய செய்திகளோடு விடைபெறும் நான் சங்கவி நாகராஜா. நன்றி, வணக்கம்.